விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்தோம். இன்று உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு விடயமாக இந்த அழகு சார்ந்த விடயங்களை பார்க்கலாம். சில பேருக்கு அழகான இடங்களை பார்க்க பிடிக்கும், அழகான இடங்களுக்கு செல்வதற்கு பிடிக்கும். அதே போல் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு. அது உடையாக இருக்கலாம், அல்ல உடலாக இருக்கலாம், செய்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த அழகு என்பது எங்களுக்கு மன நிறைவே அல்லது ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலை நிம்மதியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். சில அழகான விடயங்களை பார்க்கின்ற போது மனதுக்கு அது ஒரு சுகத்தை தரும், ஒரு மன ஆறுதலை தரும், இனம் புரியாத ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சியை தரும் எங்களுக்கு. அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த அழகு என்பது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்போது நாங்கள் பார்த்தால் இந்த அழகு கலை தொடர்பிலே பல்வேறுபட்ட முன்னேற்றங்கள், பல இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்ந்து பல நாகரிகங்கள், பல முன்னேற்றங்கள் வந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இப்போது இந்த வணக்கம் நேத்ராவிலே முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே அழகு கலை சம்பந்தமாகத்தான் பேச போகின்றோம். அழகு என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது இல்லையா? சரி, பார்ப்போம். இன்று இந்த கலந்துரையாடல் பகுதியிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அழகு கலையிலே துறை சார்ந்த வல்லுநராக விளிர்ந்து இப்போது முக்கியமான ஒரு இடத்தை தனக்கென செதுக்கி தனக்காக மட்டுமில்லாது இப்போது சமூகத்துக்காக பல்வேறுபட்ட பணிகளை, சமூகத்தில் இருப்பவர்களையும் அழகுபடுத்தி வருகின்ற ஒரு பிரபல அழகு கலை நிபுணர் ரியாஸா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா தானே? எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை? இந்த துறை சார்ந்த பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு வாரத்தில் சொன்னால் போதாது. எத்தனை தடைகள், எவ்வளோ சிக்கல் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்களா? அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய தலையடை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம். 15 இயர்ஸாக செஞ்சுட்டு தான் வந்திக்கிறேன். நீ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு தான் இன்னைக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நீங்கள் அந்த கடந்து வந்த பாதையில் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ 15 ஆண்டுகள் இந்த துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் லேசப்பட்ட விஷயம் இல்லை. அதுவும் இந்த அழகு கலை என்று எடுத்துக்கொண்டா இப்போ நிறைய போட்டி, நிறைய போட்டிகள் இப்போ வந்து. அப்போ அந்த போட்டி நிறைந்த இந்த சந்தையில் உங்களால் எப்படி நிலைச்சு நிற்க முடியுது? ஒரே மைண்ட் செட் தான். இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால இன்றைக்கு எல்லா தடைகளையும் தாண்டி நிறைய இதுகள் வந்துச்சு. அதெல்லாம் பாஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு இலக்கு, ஒரு கோல், நான் இந்த இடத்தை அடைஞ்சுதான் அவன் சொல்கிற கோலில் மைண்ட் செட்டோடு இருந்தேன். அதனால இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற விஷயத்தில் ரொம்ப நீங்கள் ஆழமாக உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை அடையணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கும். ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சில பேர் தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் யாராவது அப்படியான ஒரு நல்ல உச்சத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ள இருந்த அந்த ரீசன் என்ன? நிறைய தாக்கங்கள் தான். அந்த தாக்கங்களால் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அடைஞ்சு ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற அந்த தாக்கத்தால் வந்து இது தான் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிறேன். சரி, இப்போ எங்கே உங்களோட சொந்த இடம் எங்க? அக்குரணம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் வாங்க அக்குரணம். அக்குரணையில் வந்து இந்த அழகு கலை துறைக்கு வந்து இருக்கின்ற கேள்வி, அந்த வரவேற்பு எப்படி இருக்குது? இப்போ வரவேற்பெல்லாம் நல்லா இருக்குது. அக்குரணம் இப்போ கொஞ்சம் ஓகே. அக்குரணம் எங்களோட இதுக்கு வந்து வெளியிலேருந்து வராங்க. அக்குரணம், அடுத்து கெண்டி, கல்ஹின்னு, கம்பலை அப்படியெல்லாம் எங்களோட இதுக்கு வராங்க. எங்களை தேடி வராங்க. தரமான சேவை வழங்குறத தேடி வருவாங்க இல்லையா? சரி, இப்போ நாங்கள் இந்த அழகு கலை என்று பார்க்கணும்னா இன்றைய தினம் நீங்கள் அந்த ஒரு மணப்பெண் அலங்காரம் சம்மந்தமாக தான் எங்களுக்கு விளக்கம் தர போகிறீங்க இல்லையா? அது சம்மந்தமாக அந்த சும்மா பேச்சால் மாத்திரம் இல்லாது உங்களுக்கு பார்க்கக்கூடிய செயலில் கூட காட்டக்கூடிய வகையில் ஒரு அழகான மணப்பெண்ணை கூட அலங்கரித்து கூட்டி வந்திருக்கிறாங்க. இந்த மணப்பெண் அலங்கார வகைகளில் இப்போ முக்கியமாக மக்களால் விரும்பப்படுகின்ற அலங்காரம் என்ன வகையான அலங்காரமாக இருக்குது? இப்போ நான் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இது தான் இப்போ இந்த அலங்காரத்தான் மிச்சம் பேர் எக்ஸப்ட் பண்ணுறேன். என்ன பேர் இது? என்ன சொல்லுவாங்க? குஜராத் ஸ்டைல். சரி, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். குஜராத் ஸ்டைல் சொன்னால் இப்போ இது ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லெஹெங்கா இந்த ஸ்டைலில் தான் இப்போ போகுது. இந்த ஸ்டைலில் போட்டு
சம்டைம் ஒவ்வொருத்தரோட வித்தியாசமாக கேட்பாங்க, எனக்கு இப்படி இருந்தால் நல்லம், இது மாதிரி இருந்தால் நல்லம்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற ஸ்டைலுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இது நான் இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டர்பன் போட்டு செஞ்சுட்டு வந்துக்கிறேன். இப்போ குஜராத் ஸ்டைலுன்னு சொன்னால் அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இல்லையா? அப்படின்னு இல்லை, எங்களோட ஸ்டைலுக்கு செய்யலும். அவங்களோட ஃபீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிக்கும் அதுக்கு மாதிரியும் செய்யலும். அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்வோம். அதில் என்னென்ன வகையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, எப்படி என்னென்ன வகையான அலங்காரங்கள் இருக்குது? அலங்காரங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது மாதிரி செய்வாங்க. அடுத்து ஃபுல் ஃப்ராக் போட்டு செய்வாங்க. குஜராத்தில் வந்து இது என்ன ஸ்டைல்? இது குஜராத், இதுக்கு சொல்றே வந்து குஜராத். வேற என்ன ஸ்டைல் வகைகள் கொஞ்சம் பேர்களை சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்தியன், பாகிஸ்தான், ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அவங்க வந்து கேட்பாங்க இந்த ஸ்டைலில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி, இப்போ அது மாதிரி கொடுப்போம். சரி, இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து உங்களுக்கு எந்த அளவு கை கொடுக்குது இப்படியான அந்த அலங்காரங்களை செய்கிறதுக்கு? கை கொடுக்கு இல்லை, நான் கேட்குறேன் வந்து இப்போ 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 இந்த அலங்காரம் சம்மந்தமாக, இந்த பியூட்டி கல்ச்சர் சம்மந்தமாக நிறைய ப்ராடக்ட்கள் வருது, நிறைய டெக்னிக்ஸ். அதில் ஒரு ப்ராடக்ட் நல்ல பிராண்டோட நாங்கள் சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஒரு பிராண்ட் இன்னும் ஒவ்வொருத்தர் ஸ்கின் டைப் அதுக்கு மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அப்படி தான் சூஸ் பண்ணி எடுப்போம். சரி, இந்த மணப்பெண் அலங்காரம் சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அவங்களோட அந்த ஆபரணங்களெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க, மற்றது அவங்க அந்த உடை அணிவிக்கப்பட்டிருக்கின்ற விதம், அது சம்மந்தமாக கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள். உடை அணிவிக்கப்பட்டிருக்க விதம் வந்து இதுக்கு சொல்கிறீங்க குஜராத்து. இது இந்த ஸ்டைலில் வந்து இவங்களுக்கு டர்பன் போட்டு மறுவா அவங்களுக்கு தேவையான அலங்காரங்கள் அந்த இந்த ஸ்டைலில் கொடுத்திக்கிறோம். பொக்கே கொடுக்காம நாங்கள் இந்த ஸ்டைலில் கொடுத்திக்கிறோம். இனி அப்படியான இதுவெல்லாம் தான் நாங்கள் செஞ்சு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு எடுப்போம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாறுபட்ட விதங்களில் செஞ்சு எடுப்போம். இப்போ திருமணம் வர டைமில் வந்து இப்போ இந்த குஜராத் ஸ்டைல் தான் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படியா? இப்போதைக்கு குஜராத் ஸ்டைல் தான். இது இல்லாமல் இந்தியன்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டைல் வரும், அதை கொண்டாந்து சொல்லுவாங்க இது மாதிரி ட்ரெஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சில நேரங்களில் மணப்பெண்கள் வர டைமில் அவங்களோட அந்த ஹைட், அவங்களோட நிறம், அவங்களோட உடல் அமைப்புக்கு பொருத்தும் சில மேக்கப், சில ஸ்டைல் பொருத்தும், அவங்களோட ஸ்கின் அதுக்கு மாதிரி பொறுத்த மாதிரி தான் நாங்கள் கலர் சூஸ் பண்ணி பிராண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி எடுப்போம். சரி, இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லலாம் விசேஷமாக? இது இது லெஹெங்கா ஸ்டைல் தானே? லெஹெங்கா ஸ்டைல். வேற இதே மாதிரி சாரி ஸ்டைல்லையும் வந்து எங்களுக்கு இதே மாதிரி சாரி ஸ்டைல்லையும் செய்யணும். பாகிஸ்தானி ஸ்டைல் ஒன்று வருது, அதுலேயும் செய்யணும். அது என்ன மாதிரி இருக்கும்? அது எப்படி? சாரி இப்போ சாரி வேர் பண்ணி இப்படி இது மாதிரி குஜராத் மாதிரி ஷோல் போடுவாங்க. ஷோல் போட்டும் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய திருமண அலங்காரங்களை மட்டும் செய்றீங்களா, இல்லை பொதுவாக எல்லா வகையான? பொதுவாக எல்லாம் செய்யுது. எல்லாம் பொதுவாக செய்றீங்க. இது பொதுவாக இந்த இஸ்லாமிய வீடிய கல்யாணம் திருமணம் வர டைமில் இப்படியான ஸ்டைலை ரொம்ப விரும்புகிறாங்க. இதே நேரம் வந்து வேறு மாற்று மத சமயத்தவர்களுடைய திருமணம் இப்படி ரெப் பண்ணப்பட்டேன். சம்டைம் வந்து கேட்பாங்க, ஹேர் ஸ்டைல் கேட்பாங்க, ஹேர் ஸ்டைல் போட்டு செய்வோம். சில பேர் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. சில பேர் வந்து ஃபோட்டோஸ் காட்டி கேட்பாங்க, எனக்கு இது மாதிரி செஞ்சு தாங்கன்னு சொல்லி. அப்போ அது மாதிரி அவங்க கேட்குற மாதிரி செஞ்சுப்போம். அவங்களோட ஃபீச்சர்ஸ்க்கு அவனுக்கு எதுக்கு செட் ஆகும் நாங்கள் நல்லா பேசி செய்வோம். இப்போ இது கையில் இப்படி இது கொடுக்குறது, பொக்கே கொடுக்குறது என்ன டிஃப்ரெண்ட்? இது குஜராத்துக்கு வந்து பொக்கே கொடுக்குறது, இது கொடுக்குறது வந்து கொஞ்சம் பெட்டர் டிஃபரெண்ட் ஆயிக்கும். இது வந்து நான் டிஃபரெண்ட் ஆயிக்கும்னு சொல்லிட்டு தான் இது செஞ்சேன். இது நீங்களே செய்ததா? இல்லை, இது எடுத்தது. இதே நேரம் இந்த ஆபரணங்களை வந்து தங்கத்தில் அணிவிச்சும் செய்கிற ஸ்டைலும் இருக்கு. தங்கத்திலேயும் அணிப்பான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விரும்புகிற மாதிரி செய்வோம். இப்போ இந்த குஜராத் ஸ்டைலுக்கு வந்து இந்த ஆபரணம் அணிகிறது தங்கமா இல்லை இமிடேஷன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. குஜராத்துக்கு வந்து தங்கம் போடுறது அவ்வளோ ஒரு இதாக இருக்காது. இப்படி இது மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். நல்ல தங்கத்தை விட இது நல்லா இருக்கும். ஷூட் ஆகும் இதுக்கு அவங்களுக்கு வந்து. சரி. இப்போ நீங்கள் 15 வருஷமாக இந்த அழகு கலை சம்மந்தமாக இந்த துறையில் இருக்கிறீங்க.
உங்களோட தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அது சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் பேசுவோம். பேசிக் வந்து இப்போ 15 இயர்ஸ்க்கு முதல் சின்னதாக தான் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன். இனி அதிலே சம்பாதிச்சு அதிலே டெவலப் பண்ணி வந்து ஒரு லெவலுக்கு தான் இந்த லெவலுக்கு வந்து இருக்கிறோம். சரி, இப்போ திருமணம்னு வார டைமில் வந்து ஒரு மணப்பெண் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அநேகமாக திருமணத்துக்கு வாராக்களும் வந்து கூடுதலாக விரும்புகிறது வந்து பெண் எப்படி இருக்கிறாங்க, பொண்ணு எப்படி இருக்கிறாங்க பார்க்குறது தான் ரொம்ப விரும்புவாங்க. அது அந்த வகையில் இந்த அலங்காரம் என்றது வந்து ரொம்ப முக்கியம். இவங்க ஒரு மணப்பெண்ணை இப்படியான ஒரு குஜராத் ஸ்டைலோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டைலுக்கோ அவங்கள வந்து அழகுபடுத்துறது எவ்வளோ நேரம் தேவைப்படும் அவங்களுக்கு? ஒரு 1 hour அதுக்கு எங்களுக்கு முடிச்சிடு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சொட்டி 1 hourக்குள்ளுக்கு எல்லாம் முடிச்சுக்கிறேன். 1 hour போதுமா? நீங்கள் எப்படி அவங்களோட வீடுகளுக்கு போய் இல்லாட்டி ஹால்களுக்கு போய் திருமண ஹாலுக்கு போய் செய்யுங்க இல்லை வீட்டுக்கு வரவங்கள டைம் வந்து எங்களோட ஷாப்புக்கு வருவாங்க, அவங்க வந்து செஞ்சுட்டு போவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஹாலுக்கு விசிட் பண்ணி செய்யும். எப்படி எல்லா முறைப்படியும் நீங்கள் செய்து கொள்வீங்க. சரி, இன்றைய தினம் இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே அழகுக்கலை சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் மணப்பெண் அலங்காரம் தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக அழகுக்கலை துறையிலே ஈடுபட்டு வருகின்ற சகோதரி ரியாஸா அவர்கள். அவர்களோடு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கிடையில் நிகழ்ச்சியில் ஒரு நல்லதொரு பாடல் இருக்கிறது, பாடலை பார்த்து விட்டு வருவோம். நல்லதொரு அருமையான அழகான காட்சிகள் நிறைந்த அழகான முறையில் படமாக்கப்பட்ட ஒரு பாடலை பார்த்தோம். இப்படித்தான் அழகு என்பது எங்களை எப்போயுமே ஈர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் இந்த அழகு கலை சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் சகோதரி ரியாஸா அவர்கள். தொடர்ந்து அவரோடு உரையாடுவோம். இப்போ இந்த குஜராத் ஸ்டைல் சம்பந்தமாக கேட்டிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த விளம்பர இடைவேளைக்கு இடையில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த அலங்காரத்தோடு சம்மந்தப்பட்ட மெஹந்தி மற்றது கைகளை அழகுபடுத்தி கொள்ளுகின்ற அந்த விஷயங்கள் சம்மந்தமாக எல்லாம் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை தந்தால் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு சம்டைம் இந்த ட்ரெஸ் கலருக்கு வந்து கொப்பர் ஒர்க் வந்து இருக்கிறதுனால சில பேர் வந்து இதை வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு எடுப்பாங்க. இதில் வந்து இந்த டிசைன் மெஹந்திக்கும் சம்டைம் இப்படி இவங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால நான் மெஹந்தி போடலை. மெஹந்தி போட்டு நெயில் ஆட்டெல்லாம் பண்ணலை. இன்றைக்கி என்ன ப்ரோக்ராமுக்கு வரணும், 1/2 hourல ட்ரெஸ் பண்ணி முடிக்கும்னு சொல்கிறதால அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலை. இது கொப்பர் ஒர்க் வந்து இந்த எல்லோவில் கொப்பர் ஒர்க் வந்துக்கிற சொட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும், இதாக இருக்குது. மெஹந்தி போட்டிருந்தால் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அது போட கிடைக்கிறனால கொஞ்சம் இதாகிடுச்சு. வேறு மணப்பெண் அலங்காரத்தில் முக்கியத்துவம் பெறுற விஷயம் என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியத்துவம் பெறுற அவங்களோட மேக்கப் தான். மேக்கப், ஃபேஸ் மேக்கப். அது அதுக்கான யுக்திகள் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க? நாங்கள் டெக்னிக் வந்து ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறதுல இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணுற பிராண்ட் எடுக்கிறதுல தான் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் வரும், அந்த பிராண்டை சூஸ் பண்ணி எடுத்து போடுற மாதிரி தான். அது அவங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து நாங்கள் மெச் பண்ணி கொடுத்துட்டா மேக்கப் குவாலிட்டியாக வரும். இப்போ வெட்டிங் அப்படின்னு வார டைமில் வந்து சில பேர் வெட்டிங்கை வந்து பகல் டைமில் எடுப்பாங்க, சில பேர் நைட்டில் எடுப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே வித்தியாசப்படுமா? நைட் மேக்கப் வித்தியாசப்படும், டே அண்ட் நைட்டுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் மேக்கப் வந்து. ட்ரெஸ் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ட்ரெஸ் செலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு தான் போகணும். கலர்ஸ் அதெல்லாம் நான் பார்த்து சூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு ஸ்கின்க்கு ஒவ்வொரு கலர் போகுமே. சம்டைம் டார்க் ஆனவங்களுக்கு லைட் கலரை போட்டான்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு இன்னும் சம்டைம் அவங்களோட டார்க்னஸ் எடுத்து காட்டும். ஆனால் ஸ்கின் டைப்புக்கு மாதிரி நாங்கள் கலர்ஸை சூஸ் பண்ணால் அவங்களுக்கு மெச் ஆகிருக்கும். இப்போ வெட்டிங் திருமணம்னு வார டைமில் அந்த மணப்பெண் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு 1 hour போதும் அவங்கள மேக்கப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, அது அன்றைய நாளில் 1 hour போனாலும் ஒரு மணப்பெண் வந்து எத்தனை நாளைக்கு முதல்ல இருந்து அவங்க ரெடி ஆகணும்? அது நான் அறிஞ்ச வகையில் சில பேர் 3 monthsக்கு முதல்ல ரெடியாக பண்ணுவோம். அவங்களோட ஸ்கின்னை செஞ்சு எடுப்போம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களோட ஸ்கின்னை பொறுத்து எங்களுக்கு காலம் தேவைப்படும். சில பேருக்கு நிறைய எக்னி பிம்பிள்ஸ் இருந்தாலும் சில பேருக்கு வந்து 6 months வரை தேவைப்படும். அது அவங்களோட தன்மையை பொறுத்து, ஸ்கின் டைப்பை பொறுத்து அவங்களுக்கு. அப்படியான காலகட்டத்தில் எப்படியான ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி எப்படியான மேக்கப் யுக்திகளை கையாளுறீங்க?
அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுப்பேன் சார். 6 மந்த்துக்குன்னு சொன்னால் அவங்களோட ஸ்கின் டைப் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்துன்னா வர சொல்லுவோம். அவங்க வருவாங்க மந்த்துக்கு 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் வருவாங்க, வந்து ஸ்கின்னை செஞ்சு கொள்ளுவாங்க. செஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் அவங்களோட மேக்கப்பை அந்த அன்றைக்கு ரெடி பண்ணிவிடுவோம் நாங்கள் வந்து. சரி, இப்போ திருமணம் தவிர்த்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த திருமணத்துக்கான அலங்காரத்துக்கு முன்னாடி எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேறையா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் மேக்கப் அப்படின்ட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் வெட்டிங் வேறு அப்படி? இல்லை அது இதில் வச்சு தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். எல்லாம் அதே இதில் அதிலே தான் வச்சு பண்ணுவோம். சரி, இப்போ இந்த குஜராத் ஸ்டைலை தவிர்த்து அடுத்ததாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து என்ன ஸ்டைலாக இருக்குது? இந்தியன் இப்போ போகிறது குஜராத் இந்தியன் தான். ஃப்ராக்ஸ் கொஞ்சம் இந்தியனும் குஜராத்துக்கு முடியல என்ன வித்தியாசம்? குஜராத்னு அதுவும் வந்து இந்தியா ஸ்டைல் தானே, ரெண்டும் ஒரே ஸ்டைல் தான், சின்ன டிஃப்ரெண்ட் தான் அவங்களுக்கு. அது என்ன டிஃப்ரெண்ட்? அது அவங்களுக்கு இந்தியன்னா வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த மோக்குக்கு அந்த இதெல்லாம் போட்டு இயரிங்ஸ் எல்லாம் பெருசாக போட்டு செய்வாங்க தேவை. அவங்களோட ஸ்டைலுக்கு பொறுத்து மாறும் அது. இப்போ சில பேர் வந்து நான் இப்படி ஸ்டைலில் தான் விரும்புகிறேன், இதுதான் தேவைன்னு சொல்லி வருவாங்க. வார டைமில் நீங்கள் பார்க்குறீங்க வந்து அது அவங்களுக்கு பொருத்தம் இல்லை, அப்படி அந்த டைமில் சொல்லுவீங்க? நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம், இது உங்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னால் அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கொள்வாங்க. இது சரியாதுன்னு சொன்னால் இனி அப்போ நாங்கள் சொல்கிற இதுக்கு அவங்க வருவாங்க. அப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், உங்களுக்கு இந்த ஸ்கின் டைப் இது தான் சரி. எங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களே. சில பேர் வந்து 6 மந்த்துக்கு முதல் வருவாங்க, 3 மந்த்ஸுக்கு வருவாங்க. அதுக்கு மாதிரி நாங்கள் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி எடுப்போம். சரி, இப்போ பொதுவாக வந்து பெண்கள் எப்போவுமே அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்போ நான் அந்த திருமணம் அதுக்கான அலங்காரம் மேக்கப் அப்படின்றத விடுத்து பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு அழகுக்கலை நிபுணர்ன்ற வகையில் 15 வருட அனுபவமாக இருக்கிறன்ற வகையில் பெண்கள் தங்களை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி எப்படியான விஷயங்கள் அவங்க கையாளலாம்? ஹோம் ரெமெடி கொடுப்போம். இல்லை எங்கள்கிட்ட இருக்கும் க்ரீம்ஸ் அவங்க கொடுப்போம். கொடுத்து அவங்களுடைய ஸ்கின்க்கு இதெல்லாம் தேவையான அவங்களுக்கு கொடுத்து ஃபேஷியல் அதெல்லாம் கொடுத்து நாங்கள் செய்வோம். அப்படி இல்லாமல் அவங்களாவே வீட்டில் அவங்கள கொஞ்சம் அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த செயற்கையான க்ரீம் வகைகள் இல்லாமல் இயற்கையான பொருட்களை கொண்டு அழகுபடுத்திக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்? அது ஒவ்வொருத்தர் ஸ்கின் டைப்பை பொறுத்து. சில டைமுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கின்னை பார்த்து இதுக்கு மாதிரி சொல்லுவோம், பனானா ஃபீல் போடுவேன், டொமேட்டோ சுகர் போட்டு அது மாதிரி செய்யுங்க. அப்படி ஒரு நிறைய ஐடியாஸ் கொடுப்போம், இதை செய்யுங்க, இதை செஞ்சால் தான் உங்களோட ஸ்கின்க்கு ஓகே ஆகணும். பொதுவாக அது ஸ்கின் எப்படி இருந்தாலும் பொதுவாக இதை யாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் என்ன இதை நாங்கள் யூஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த ஒயிட்னிங்க்கு தான் மிச்ச பேர் அதை விரும்புவாங்க. ஒயிட்னிங் கொண்டு இருந்தால் நல்லன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க போக்கில் நாங்கள் அந்த டொமேட்டோ அண்ட் ஹனி அதை மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள், சுகர் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லுவோம். அது பொதுவாக நார்மலி எல்லா ஸ்கின்க்கும் அது செய்யணும், பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுத்தணும். ஆனால் இந்த பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட் சம்மந்தமாக நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அந்த க்ரீம் வகையில் பாவிக்கிற டைம் இல்லை அப்படி சைட் எஃபெக்ட் வந்து நான் கொடுக்குறது இல்லை. உங்களை சொல்லலை, உங்களை எல்லாம் பொதுவாக சொல்கிறேன். இப்போ அநேகமாக சில பேர் வந்து தன்னை அழகுபடுத்திக்கணுன்றதுக்காக பிராண்டை க்ரீமை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சம்டைம் ஒயிட்னிங் தேவைப்பட்டேன்னு சொன்னால் அதை செய்வாங்க, செஞ்சு ஸ்கின் அதுக்கு சைட் எஃபெக்ட் நிறைய வரும். அதை விட வந்து ஹோம் ரெமெடி பெட்டர், ஹெர்பல் க்ரீம் போடுறது வந்து பெஸ்ட் ஆகிக்கும். அதே நேரம் தகுந்த இந்த அழகுக்கலை சம்பந்தமான அனுபவம் உள்ள அது சார்ந்த விடயங்கள் தெரிஞ்சவங்களை அணுகி அவங்களோட செய்கிறது வந்து நல்லது. அவங்களோட ஐடியா கேட்டு அவங்களோட ஆலோசனைப்படி செய்கிறது தான் பெட்டர். அவங்களோட ஸ்கின்னை செக் பண்ணி இந்த ஸ்கின்க்கு இது தான் ஷூட் ஆகுன்னு தெரியும் தானே அவங்களுக்கு, அப்போ அதுக்கு மாதிரி போனாங்கன்னா சரியாயிடும். இப்போ இந்த மணப்பெண் அலங்காரத்தை பொறுத்தவரையில் இந்த மேக்கப்பை போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு நார்மலாக இந்த வெயிலில் அப்படிலாம் போகலாம், அதால் அது பிரச்சனை இல்லையா? இல்லை அதால் பிரச்சனை இல்லை, வந்து அதுக்கு மாதிரி தானே நாங்கள் மேக்கப் போடுவோம், அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், அது பிரச்சனை வராது. சரி சரி சரி. இப்போ குஜராத் இந்திய ஸ்டைல் இருக்குது, எங்களோட இலங்கைக்குன்னு சொல்லி தனித்துவமான ஒரு ஸ்டைல்னு சொன்னால் எதை சொல்லலாம்? இலங்கைக்கு தனித்துவமான சொன்னால் இனி அது ஸ்பெஷல் இல்லை, இந்தியன்ல இது தான் வரும், எல்லாமே அதில் இது தான் கொண்டு வருவாங்க. சரி, அதில் அநேகமாக எதை விரும்புகிறாங்க இலங்கையில்? இப்போ குஜராத் இந்தியன் ஸ்டைல், பாகிஸ்தானி ஸ்டைல். இலங்கையில் வந்து எங்களோட ஏரியா கெண்டி வந்து அக்கொருணா வந்து விரும்புகிறது வந்து
பாகிஸ்தானி ஸ்டைல் தான் இப்போ போகுது. இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாக இப்போ அந்த இதில் தான் வந்துக்கிறாங்க. அது 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 அதில் என்ன வித்தியாசம் இருக்குது குஜராத்துக்கும் பாகிஸ்தானி ஸ்டைலுக்கும் இடையே என்ன வித்தியாசம்? அதில் வந்து லாங் ஃப்ராக் இது மாதிரி ஸ்கர்ட் வராது. ஸ்கர்ட் அண்ட் இது வந்து ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் வராது. லாங் ஃப்ராக் ஆயிக்கும், ஹெவி ஒர்க் ஆயிருக்கும். அது வந்து அதைத்தான் மிச்சம் பண்ணி ஒர்க்கை கொஞ்சம் ஒரு பிரைடுன்னு சொல்ல பூக்கள் இனி ஹெவி ஒர்க்கு கொஞ்சம் சைட் தானே போவாங்க, இனி அதைத்தான் விரும்புவாங்க. ஃபுல் கிட்டாவிக்கும் லாங் டெயில் வரும் பின்னுக்கு மட்டும். அந்த அந்த தலையில் வந்து அந்த சீக்கிரம் அணிவது போல் அந்த கிருபான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டைல் எல்லாம் அது எதுக்குள்ளே வருது? அது வந்து இதில் தான் வருது, குஜராத்துக்குள்ளே வருது. அது டர்பன். சரி, இப்போ நீங்கள் ஒரு மணப்பெண் அலங்காரம் செய்கிற நேரம் வந்து முக்கியமாக என்னென்ன விஷயங்களில் கவனம் எடுப்பீங்க, முக்கியத்துவம் கொடுப்போம், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி? இம்பார்ட்டன்ட் வந்து மேக்கப். மேக்கப்ல வந்து பிராண்ட் தான் முக்கியம். பிராண்ட் தான். சரி சரி. இந்த ஃபேஷியல் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக கொஞ்சம் பேசுகிறது என்னத்தை சொல்லலாம்? ஃபேஷியல் வந்து செய்கிறேன்னு சொன்னால் அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு வரப்போக்கில் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம் அவங்களோட ஸ்கின்னை செக் பண்ணுவோம். ஸ்கின்னை செக் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற அது அவங்களோட ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அவங்களுக்கு ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் ஒவ்வொருத்தர் ஹெர்பலில் விரும்புவாங்க, அப்போ ஹெர்பலில் கொடுப்போம். ஒயிட்னிங் கேட்பாங்க, அப்போ ஒயிட்னிங் கொடுப்போம். சில பேர் பிம்பிள் வந்து இருப்பாங்க, அந்த பிம்பிள் அதுக்குன்னா பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களோட ஸ்கின்க்கு அவங்களுக்கு என்ன கிளைண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு ஒயிட்னிங்காக பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக அது கேட்குற விதத்தை நாங்கள் கொடுப்பீங்க. இந்த ஃபேஷியல் வர டைமில் வந்து அதுக்கு நேர காலம் இருக்குது, இந்த டைமில் ஃபேஷியல் செஞ்சால் ஓகே, இல்லாட்டி இந்த டைமில் செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு மார்னிங் டைம் செஞ்சால் சன்க்ரீம்ஸ் போட்டு தான் அனுப்புவோம். ஈவினிங் டைம் செஞ்சால் ஃபேஷியல் வந்து ஈவினிங் செய்கிறது வந்து பெட்டர். ஈவினிங் நைட் டைம் பெட்டர். சாதாரணமாக ஒரு ஃபேஷியல் செஞ்சால் எவ்வளோ நேரம் அதை நாங்கள் வச்சுருக்கணும்? ஃபேஷியல் எங்களுக்கு எடுக்கிற டைம் வந்து 45 மினிட்ஸ். அந்த உங்களுக்கு எடுக்கிற ஃபேஷியல் செய்கிறதுக்கு இந்த ஃபேஷியல் சிலதை வந்து அப்ளை பண்ணால் இவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டைம் காலம் இருக்குதா? ஃபேஷியலுக்கு எல்லாத்துலேயும் செய்ய போகல ஸ்டெப் பை ஸ்டெப் டைமிங் இருக்குது எல்லாத்துக்கும். அந்த டைமுக்கு மாதிரி தான் நாங்கள் அதில் எல்லாம் மொத்தமாக 45 மினிட்ஸ் எடுக்கும். சரி சரி சரி. இப்போ இது வந்து பொதுவாக அந்த இஸ்லாமிய திருமண நிகழ்வுக்கு வந்து இந்த குஜராத் பாகிஸ்தானி ஸ்டைல் ஓகே. அதே நேரம் ஏனைய சமூகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறது வந்து இப்போ இந்த குஜராத் ஸ்டைலில் தவிர்த்து வேறு என்ன நீங்கள் சொன்னீங்க அந்த ப்ரெப் பண்ணுறது வராது, அது இல்லாமல் வேறு என்ன ஸ்டைலை விரும்புகிறாங்க? எங்களோட ஹிந்துஸாக இருக்கலாம், ஹிந்து இல்லாட்டி கத்தோலிக்க. ஹிந்து அவங்களுக்கெல்லாம் ஒரே ஸ்டைல் தானே வரும், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் தான், அதுவும் கொஞ்சம் ரெப் பண்ண மாட்டாங்க, ஹேர் ஸ்டைல் தான் போடுவாங்க. முஸ்லீம்ஸ் தான் கொஞ்சம் ரெப்பிங் அதெல்லாம் வருவாங்க, ஹேர் ஸ்டைல். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கு மாதிரி நாங்கள் கொடுப்போம். அவங்க கேட்குறத தான் நாங்கள் கொடுப்போம். இது வந்து அவங்களுக்கு ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி அப்படி கொடுப்போம். நான் முன்னாடி கேட்ட ஒரு விஷயம் தான், நான் திரும்ப ஒரு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விவரமாக தெளிவாக பதில் தான் நல்லன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த எங்களோட ஸ்கின், தோல் நிறம், எங்களோட உடல் அளவு, உயரம், இதெல்லாம் வச்சு மேக்கப் அந்த அலங்காரம் வித்தியாசப்படும், ட்ரெஸ் கோடெல்லாம் வித்தியாசப்படும். அந்த வகையில் கொஞ்சம் உடல் பருமனான ஆட்களுக்கு வந்து எப்படியான மேக்கப் செட் ஆகும், எப்படியான அலங்காரம் செட் ஆகும்? அவங்களுக்கு வந்து உடல் மேக்கப் வித்தியாசம் வராது, மேக்கப் வித்தியாசம், ட்ரெஸ் கோட் தான் வித்தியாசம். நிறம் மேக்கப் வித்தியாசம் படுது, நிறத்துக்கு நிறம் மேக்கப் வித்தியாசம், ட்ரெஸ் கோட் தான் வித்தியாசம். அப்போ உடல் பருமனான ஆட்களுக்கு எப்படியான ட்ரெஸ் கோட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு? அனுபவத்தின்படி அவங்க சாரி சைட் போகிறது நல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரியை போட்டால் கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுவாங்க, அதனால அவங்க சாரி சூஸ் பண்ணுறது. இப்போ சாரீஸும் வந்து ஃபேஷனாக கொஞ்சம் போகிறதுனால சாரி சூஸ் பண்ணுறது நல்லது. சாரி சாரியை விரும்பாதவங்க என்ன செய்யலாம்? அது சாரி விரும்பாதவருக்கு பாகிஸ்தானிக்கு லாங் ஃப்ராக் கேட்குது, அதுக்கு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ட்ரெஸ் அவங்க வாங்குவாங்க. அப்படி இல்லாமல் உங்கள்கிட்டையும் இருக்குதா? எங்கள்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணிடும், வியா பண்ணி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி அவங்களுக்கு எது மெச் ஆகுதோ அது மாதிரி அவங்களுக்கு ஸ்கின் கலருக்கு எல்லாம் வியா பண்ணி பார்த்து சூஸ் பண்ணிடலாம் எங்கள்கிட்ட வந்து. சரி சரி. வேறு இந்த அலங்காரம் சம்மந்தமாக வேறு ஸ்பெஷலாக சொல்கிறதுனா என்ன சொல்லலாம்? இந்த ஆபரணங்கள் சம்மந்தமாக கொஞ்சம் சொல்கிறதா இருந்தால்? ஆபரணங்கள் வந்து அவங்களுக்கு
கொடுத்திக்கிறது அது வந்து இது குஜராத் ஸ்டைலுக்கு தான் வரும். இது பொக்கையை கொடுக்குறத விட இந்த இது கொடுத்திக்கிறது இது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த கொப்பை ஒர்க் வந்துக்குது இந்த ட்ரெஸ்க்கு. இந்த கொப்பை ஒர்க் வந்து அதுக்கு மெச்சா தான் நான் அந்த இதுவும் கொடுத்திக்கிறேன். அதுக்கு மெச்சா பெங்கல்ஸ் அடுத்து நெக்லஸ் செட் எல்லாம் போட்டிக்கிறது வந்து அவங்களுக்கு மெச்சா தான். இப்போ அநேகமாக வந்து ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஜுவல்ஸை தீர்மானிப்பாங்க. சில பேர் வந்து ஜுவல்ஸை வச்சும் ட்ரெஸ்ஸை தீர்மானிக்கலாம் இல்லையா? அப்படியும் இருக்கு. அப்படி வர மாட்டாங்க. அப்படி இல்லை, ட்ரெஸ்ஸை தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் மக்கதெல்லாம் ரெடி ஆவாங்க ஒவ்வொரு பிரைட் வந்து. அப்போ அப்படி அந்த ஜுவல்ஸுக்கு இந்த ஜுவல்ஸுக்கு இப்படி ட்ரெஸ் தான் செட் ஆகணும்னு சொல்லி ஜுவல்ஸை வச்சு செய்ய மாட்டாங்க. அப்படி யாருமே இல்லை. அப்படி யாரும் வந்து இல்லை இது வரைக்கும். சரி 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 சரி. வேறு இந்த துறை சம்பந்தமாக இப்போ நீங்கள் 15 வருஷம் இதில் இருந்திருக்கிறீங்க. அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஒரு கோலை வச்சு தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ ஓகே, நீங்கள் நினைச்ச இடத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் இல்லை, இன்னும் இருக்குது. இன்னும் இல்லை, இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குது. அது 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 எந்த இடம், என்ன இடம், அது என்ன இலக்கு, அது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் பிரான்ச்சஸ் தான், இன்னும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி விளங்கல. இன்னும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இப்போ எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது? ரெண்டு இருக்குது. அக்குரணையில் தான். அப்போ இலங்கை முழுக்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். பார்ப்போம். சரி, இப்போ இந்த துறையில் நீங்கள் 15 வருஷம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் அவார்ட் அப்படின்னு சொல்லி எதுவும் எடுக்காமல் இருக்க சான்ஸே இல்லை, எடுத்திருப்பீங்க. அந்த அவார்ட் சம்மந்தமாக உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம், எப்ரிசியேஷன்ஸ் அது சம்மந்தமாக சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் இதில் வந்து செஞ்சேன் ட்ரீம் ப்ரௌன் காலேஜில் தான். ட்ரீம் ப்ரௌனில் காலேஜில் செஞ்சு படிக்க போக்குலைக்கே வந்து செகண்ட் வின்னர் எடுத்தது, அதில் ஒரு அவார்டு எடுத்தது. மறு இப்போ வந்து மீனா வந்தாங்க, அதில் ஒரு அவார்ட் கிடச்சிச்சு. மறுவா என்ன அதுக்கு பிறகு வந்து சரி ஞாபகம் இல்லை, ஆனால் அவார்ட் எடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட எத்தனை அவார்ட்ஸ் வகையில் இப்போ எடுத்துருக்கீங்க? 5 அவார்ட் மாதிரி எடுத்துருக்கீங்க. 5 அவார்ட் எடுத்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த அழகுக்கலையை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் இப்போவும் கற்றுக்கிட்டா இருக்கிறீங்க இந்த துறை சம்பந்தம். நாளுக்கு நாள் இது மாறிட்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ட்ரெண்டிங் ஒவ்வொரு வருஷம் மாறும். மாறுறதுக்கு மாதிரி நாங்களும் அதுக்கு படிச்சுட்டு தான் இருக்கணும். சரி, நீங்கள் படிக்கிறீங்க, ஓகே. நீங்கள் யாருக்காவது படித்து கொடுக்குறீங்களா? கிளாஸஸ் செய்கிறீங்களா? கிளாஸஸ் செஞ்சுக்கிறேன். நான் பெட்டிக்ளோஸில் வந்து போயிட்டு செஞ்சேன். அங்கே போயிட்டு நிறைய கோர்சஸ் எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ அக்குர்நாள் என்ன ஸ்டார்ட் பண்ணல. அக்குர்நாள் இந்த இயர் எப்படியுமே ஒரு கோர்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். யாரும் உங்களை கூப்பிட்டா அங்கே போய்? கூப்பிட்டா இல்லை, எங்களை வருவாங்க. இல்லை, நாங்கள் பெட்டிக்குலோ மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இதே மாதிரி வேறு எங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ போயிட்டு செய்வேன். இது சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதும் எதிர்பார்த்துருக்குறீங்க? எதிர்பார்த்துருக்கேன். சரி, ஓகே, நல்லது. உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும், உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி. இதுவரை நேரமும் இன்றைய வெள்ளி வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் நாங்கள் அழகு கலை சம்பந்தமாக மணப்பெண் அலங்காரத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இது சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தவர் 15 ஆண்டுகளாக இந்த அழகு கலை துறையில் ஈடுபட்டு வருகின்ற சகோதரி ரியாஸா அவர்களுக்கு எங்களுடைய நிலைய கலையத்தின் சார்பிலே, நிகழ்ச்சியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி நேயர்களே, வணக்கம் வெள்ளி வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே அடுத்த ஒரு கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக வர இருக்கிறது. அந்த கலந்துரையாடல் பகுதி 10 மணிக்கு உங்களுக்கு வரும். அதுக்கிடையிலே பாடல் விளம்பர இடைவேளை இருக்கிறது. இப்போது நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை தொடர்ந்து விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து 10 மணிக்கு 2வது கலந்துரையாடல் பகுதி வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போது பாடல்.